அண்ணாமலை விலகல் காரணமாக பாஜகவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் பாஜக சார்பில் நடைபெற்ற மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அண்ணாமலை கட்சியில் இருந்து விலகியது தேசிய தலைமையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவு என குறிப்பிட்ட அவர், அண்ணாமலையின் இயக்கத்தில் உறுப்பினர்கள் இணைவதால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும், தமிழக அரசியலிலும் இதனால் பெரிய மாற்றம் உருவாகாது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு போதிய அனுபவம் இல்லை என குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் விஜய் முதலமைச்சர் ஆனதற்கும், அண்ணாமலை தனி இயக்கம் தொடங்கியதற்கும், வைகை ஆற்றில் தண்ணீர் வராததற்கும் மற்றும் திருச்சியில் மழை பெய்யாததற்கும் கூட மோடியை காரணம் சொல்லும் நிலை உள்ளதாக விமர்சித்தார். அண்ணாமலை அவர்கள் கட்சியை விட்டு விலகிட்டாரு, அவர் ராஜினாமா தேசிய தலைவரால் ஏற்கப்பட்டுள்ளது என்பது முடிந்து போன விஷயம் தான். அதற்கு இந்த கூட்டத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அண்ணாமலை அவர்கள் கட்சியாக நான் ஆரம்பிக்கல, ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னதுனால பல பேர் அந்த இயக்கத்திலையும் தங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால அவங்க அந்த கட்சி வேறு இயக்க வேறுன்னு இல்லை, அவர் கட்சின்னு ஆரம்பிக்கிறப்ப போனவங்க பல பேர் திரும்ப வருவாங்க. திருச்சி ஜங்ஷன் அருகில் உள்ள தங்கும் விடுதியில் இளைஞர்களுடன் சேர்ந்து போதை ஊசி பயன்படுத்திய பெண் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருச்சி ரயில்வே ஜங்ஷன் அருகில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த அரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த யாஸ்மின், சதாம் ஹுசேன் மற்றும் ஷேக் அப்துல்லா ஆகிய 3 பேரும் போதை ஊசி பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதில் வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்த யாஸ்மினை இளைஞர்கள் 2 பேரும் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு யாஸ்மினை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்த நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் யாஸ்மின் போதை ஊசி செலுத்திதான் உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் சதாம் ஹுசேன், ஷேக் அப்துல்லா ஆகிய இருவரிடமும் கண்டோன்மென்ட் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீனவர்களுக்கு 21.96 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஸ்ரீநாத் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மேற்கு கடற்கரை மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் கலந்து கொண்டு மீனவர்களுக்கு கல்வி நிதி, இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம், மீனவ உபகரணங்கள் மற்றும் மீன்பிடி தடைக்கான நிதி உதவி உள்ளிட்டவைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஸ்ரீநாத், குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவ மக்களுக்கு 21.96 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்நிகழ்ச்சியில் 27,250 மீனவ குடும்பங்களுக்கு தடைக்கால நிவாரணமாக தலா 8,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மீனவர்களின் பாதுகாப்பு உரிமை தொகை 20,000 ரூபாய் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் புறப்பட்டு சென்றார். செங்கம் அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சுரேஷ் மற்றும் அவரது அண்ணன் மகன் பவுன்குமார் ஆகிய இருவரும் நீபத்துறை ஊராட்சியில் உள்ள அரசு மதுபான கடையில் மது அருந்தி கொண்டிருந்தனர். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தகராறாக மாறியதில் கோபமடைந்த பவுன்குமார் சுரேஷை கல்லால் தாக்கியதில் சுரேஷ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தகனம் செய்ய வைக்கப்பட்டிருந்த சுரேஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் போலீசார் இந்த கொலை குறித்து கண்டும் காணாமல் செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டாஸ்மாக் மூடல், கனிமவள பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கில் தாவேக அமைச்சர்கள் கவனம் செலுத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு, கனிமவளத்துறை பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு மற்றும் டாஸ்மாக் மூடல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து சில முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த அவர், கூட்டணியில் இருந்து வெளியேறிய காங்கிரஸ் குறித்து திமுகவினர் விமர்சிப்பது தவறு என்றும்,
அதுபோன்று விமர்சிப்பவர்களை திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் செயல்பட வேண்டியிருப்பதாக தெரிவித்த அவர், எதிர்க்கட்சிகளை எதிரி கட்சிகளாக பார்க்கக்கூடாது என்றும் திமுக கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். இல்ல, காங்கிரஸ் கட்சி ஒரு கண்ணியமான அரசியல் செய்கிற ஒரு கட்சி. எந்த காலத்திலையும் காங்கிரஸ் கட்சி தனது அரசியல் நாகரிகத்தை கைவிட்டு யாரையும் விமர்சித்தது கிடையாது. கூட்டணியில் இருக்க வரைக்கும் காங்கிரஸ் கட்சியும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் ஆகா ஓஹோன்னு புகழ்றதும், நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறதுனால எங்களை மிக மோசமாக விமர்சிக்கிறதும் சரியல்ல நான் நினைக்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய விமர்சனம் சரி, அதற்கு அவர் பயன்படுத்துகிற மொழியும் சரி, முழுக்க முழுக்க அநாகரிகமானது. இது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இதை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன். இது காங்கிரஸ் கட்சி மீதான விமர்சனமாக மட்டும் பார்க்க முடியாது. இது திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன மாதிரியான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறார்கள், அது அவங்களுடைய தரத்தையும் அதில் அது பிரதிபலிக்குதுங்கிறத அவங்க கவனத்தில் வச்சுக்கணும். தலைவர் ராகுல் காந்தி குடும்பம் இந்த மண்ணில் அவங்க மிகப்பெரிய தியாகத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் நரேந்திர மோடியை எதிர்த்து உறுதியாக சமரசமற்ற போராடுகிற ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னா அது தலைவர் ராகுல் காந்தி தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.